வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி லைம் ரைஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், லைம் ஒன்று புழிஞ்சு வச்சுருக்கேன், வாட்டர், சால்ட், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள். ஏற்கனவே அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுருங்க, பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயில் ஒரு 1/4 சிட்டிகை போட்டுருங்க. எண்ணெயில் போட்டோன்னா நல்லா பெருங்காய வாசனை வரும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்துலாம் நல்லா வறுத்தோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுருங்க. லைம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறதுல நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் அந்த தண்ணியில் கலந்துருங்க. அப்போ தான் நல்ல கலராக இருக்கும். இப்போ நம்ம அதை கடாயில் ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு அந்த லைம் ஜூஸ் அந்த நல்ல பேஸ்ட்டு மாதிரி வரும். நல்லா கொதிச்சிடும். இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் சாதத்தை போட்டு கிளறிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. இது நமக்கு இப்போ குழம்பு எதுவும் பிடிக்கலன்னா நம்ம இந்த லைம் ரைஸை 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.